ஹாய், நான் இன்னைக்கு காலையில கேட்ட ஒரு நியூஸ். இதை கேட்கவே ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஒரு அழகான லவ் லைஃப், அந்த லைஃப்குள்ள எப்ப தேர்ட் பர்சன் உள்ள வராங்களோ அப்போ அங்க லவ்வே இல்லாம போயிருது. This is a real incident happened just before 2 days. ஒரு கப்பிள்ஸ் கிட்டத்தட்ட 2 years லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவரு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாரு, ஒய்ஃப் எந்த வேலைக்குமே போல, பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அவர் ஆபீஸ்ல உள்ள ஒரு பொண்ணு மேல அஃபேர் வந்துருச்சு. அந்த பொண்ணு இவரை விட 20 years சின்ன பொண்ணு, கிட்டத்தட்ட அவளோட அப்பா வயசு இருக்கும். இவங்க 2 பேரும் சாட்ல பேசிக்கிறாங்க, கால் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு இவர் கூட பண்ணக்கூடாத எல்லா விஷயத்தையுமே பண்றா. வீட்ல மேரேஜ் பத்தி பேசும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்கா. அண்ட் ஆல்சோ அவளோட ஜாப குவிட் பண்ணிட்டு இவர் கூட 2 months ஸ்டே பண்ணிருக்கா. கேட்கவே ரொம்ப கேவலமா இருக்கா. அவனோட ஒய்ஃப் அங்க நம்ம ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவரு பண்ணக்கூடாதெல்லாம் இங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கூட இவங்களுக்கு அந்த பொண்ணு மேல அஃபேர் எப்படி வருது? இப்போ அந்த ஒய்ஃப் அண்ட் அவங்க பசங்களோட லைஃப் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பாவம். ஒன்ஸ் நீங்க ஒரு கமிட்மெண்ட் குள்ள போயிட்டீங்கன்னா அதுதான் எல்லாமே நினைச்சிட்டு இஷ்டமே இல்லனாலும் பரவாயில்ல வாழ பழகிக்கோங்க. இல்லனா உங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஒய்ஃப் புரியும்னு நினைக்கிறேன்.